SRM தமிழ் பேராயத்தின் பிரம்மாண்ட பேச்சு போட்டி முதல் பரிசு 5 லட்சம். சொல் தமிழா சொல் 2025 மதுரை மண்டலம். போட்டி நடைபெறும் நாள் 2/3/2025. இடம் தியாகராசர் கல்லூரி, மதுரை. போட்டியில் பங்கேற்க QR கோடை ஸ்கேன் செய்து விண்ணப்பத்தை அனுப்புங்க. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய அமைச்சருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தை சேர்ந்த 32 மீனவர்கள் 5 விசைப்படகுகளில் வழக்கம் போல மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அப்போது அங்கு ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் இலங்கை கடற்பரப்பிற்குள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்கள் 32 பேரை கைது செய்தனர். மேலும் மீனவர்களின் 5 விசைப்படகுகளையும் பறிமுதல் செய்தனர். இந்த நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள மீனவர்களை உடனடியாக விடுவிக்க நடவடிக்கை எடுக்க கோரி மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுதியுள்ள கடிதத்தில் தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்படும் சம்பவங்களின் எண்ணிக்கை சமீப காலங்களில் கவலை அளிக்கக்கூடிய வகையில் அதிகரித்து உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து நேற்று மீன்பிடிக்க சென்ற 32 மீனவர்களையும் அவர்களது 5 மீன்பிடி விசைப்படகுகளையும் இலங்கை கடற்படையினர் இன்று கைது செய்து படகுகளையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்க இலங்கை அரசை வலியுறுத்த வேண்டும் என்று நான் பலமுறை கேட்டுக்கொண்ட போதிலும் இலங்கை கடற்படையினரின் கைது நடவடிக்கைகள் இன்னும் அதிக அளவில் தொடர்கிறது எனவும் கூறியுள்ளார். இந்த ஆண்டில் மட்டும் 8 வெவ்வேறு சம்பவங்களில் 119 மீனவர்களும் 16 படகுகளும் இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண கூட்டு பணிக்குழுவை உடனடியாக கூட்ட வேண்டும் என்ற தனது முந்தைய கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்துகிறேன் என தெரிவித்துள்ளார். நமது மீனவ குடும்பங்களின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டு உள்ளதால் இக்கூட்டத்தை கூட்டி நிரந்தர தீர்வு காண வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கும் என வலியுறுத்தியுள்ளார். எனவே நமது மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுக்கவும், கைது செய்யப்பட்ட அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் இலங்கை அதிகாரிகளிடமிருந்து விரைவில் விடுவிக்கவும் வலுவான தூதரக முயற்சிகளை எடுக்க வேண்டும் என அந்த கடிதத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார்.